ஏற்கனவே ஒரு 3-4 ரிஹர்சல் பார்த்துருக்கேன். இன்னொரு ரிஹர்சலா? ஷப்பா இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்னாரு. அண்ணா என்ன சொன்னீங்க அப்படின்னேன். இல்லைப்பா இத்தனை ரிஹர்சலா? ஷப்பா கண்ணை கட்டுதுன்னாரு. அண்ணா இதை அப்படி படத்தில் வச்சுக்கலானே. ஷப்பா இப்போவே கண்ணை கட்டுது, சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும்னு சொல்லி அது அப்புறம் படத்தில் அங்கங்கே வர்ற மாதிரி பண்ணேன். நாங்கள் கட்டட்டுமா அப்படின்னு கேட்கணும். இதுதான் சீனு, இது டைலாக்கும் அதான். அது வடிவேல் பெர்ஃபார்மன்ஸில் அங்கே போயிட்டு பெருசு அப்படின்னா எங்கே மணியாளர்கிட்ட வந்திருக்காரு, நாங்கள் கட்டட்டுமா அப்படிப்பாரு. இந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவர் பண்ணது ஸ்பாட்டில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? சீனை பண்ணி முடிக்கும்போது எங்களுக்கு எழுதுறப்பவே அந்த அப்போது நைட்டுக்கு குண்டு பல்பு, தொட்டுக்க சீரியல் பல்பு, இதெல்லாம் எங்களுக்கு டயலாக் அப்போவே வந்துச்சு. அது எழுதுறப்போ எல்லாரும் விழுது சிரிச்சோமா, அது எங்களுக்கு தியேட்டர்லேயும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான். டப்புன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, கொடுத்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டேன் நான் கட் சொல்ல. அப்படியே அண்ணனும் அதை மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாரு. அது படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஷார்ட் முடிஞ்சோட நீ கை கொடுத்தா போப்பா திடீர்னு கட் பண்ண சொல்ல அப்படி பண்ணிட்டு ஏட்டாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னைய சந்திக்கிற நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், சார் நீங்கள் பார்ட் 2 படம் எதுவும் பண்ணலையா சார் உங்கள் படங்களில் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ எனக்கு மைண்டில் தோன்றது 2 படம் தோணும். ஒன்று பகவதி 2, இல்லைன்னா ஏஐ 2. இந்த 2ல் பண்ணணும் ஆசை. பகவதி 2 தெரியும், தளபதி அவர்கள் வந்து இப்போ நடிக்கிறது இல்லைங்கிறதால நான் அதை பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏஐ 2 வந்து எனக்கு பண்ணலான்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும், அதற்கான முயற்சியும் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். சரசார் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. வடிவேலன்ட்ட போய் சந்தித்து பேசினேன், அவரும் பண்ணலான்னாரு. பட்டு அதுக்கான பட்ஜெட்டு, வியாபாரங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அது வந்து பண்ண முடியாமல் அப்படியே அது தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த A2 நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா, கண்டிப்பாக வடிவேல் அண்ணா இதில் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா வடிவேலன் இல்லாமல் அந்த படத்தை என்னால் யோசித்து பார்க்க முடியாது. எப்படி பகவதியில் வந்து வடிவேலன காமெடி ட்ராக்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சோ, ஆனால் நான் வந்து ஒரு வாய் டீ சாப்பிட்டு போனேன் அப்படி நான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ஒரு மொத்த குடும்பமே வந்து மொத்த ஊரே வந்து சாப்பிடுமே டீ கடையில். அது பகவதியில் வந்து அந்த காமெடி எப்படி ஒரு ஹைலைட்டாக இன்னைய வரைக்கும் அது வந்து ஒரு சோஷியல் மீடியாக்களில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்க ஒரு காமெடி. அதே மாதிரி பகவதியும் ஏஐ படத்தினுடைய காமெடியை பற்றி நிறைய மீம்ஸ் டெம்ப்ளேட் வந்து வந்துகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக சொல்கிறது தான் ஏஐ படத்தினுடைய காமெடியில் வந்து இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த காமெடியை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏஐ படத்துடைய காமெடியை பேஸ் பண்ணி நிறைய மீம்ஸ் டெம்ப்ளேட்டும் வந்துகிட்டு இருக்கிறதுங்கிறத நானே பார்த்து ரொம்ப ரசிப்பேன். ஏஐ படத்தினுடைய காமெடி வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ தூரம் பிடிச்சி போனதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு யோசித்து பார்க்கும்போது, அந்த படத்துடைய காமெடி, அதாவது ஏஐ படத்தில் காமெடிலாம் எப்படி உருவாச்சு, அதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கிளாப்ரெடி நேர்களோட வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இந்த பதிவு. அருமையாக ஓடும் எங்க ஓடல. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஐ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியை குறிப்பிட்டு சொல்லலாம். முதல்ல நம்ம குறிப்பாக சொல்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை சட்டையை போட்டு சைக்கிளில் வரும்போது, அண்ணா வணக்கம் அட்டேங்கப்பா இன்றைக்கி என்ன நமக்கு பயங்கரமாக வணக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வெள்ளை சுட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்த ஒரு தங்கச்சியை காலேஜ் அனுப்புறதுக்காக சரத் சார் வந்து ஓடி போவார். இவர் எதுக்கு வந்து மோடி கீழே சகதியில் புரண்டு இருந்துச்சு, இவர் மோதுன்றது தெரியாமலே போய் தங்கச்சியை வழி அனுப்பிட்டு வந்துட்டு கடைசியில் வந்துச்சு, நீ எப்படா வந்த அப்படின்னு. அப்போ நான் வந்ததை நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு. இல்லை பார்க்கவே இல்லையே அப்படின்ற இன்னசென்ட்டாக எப்போ வந்தேன்னு கேட்ட பத்தியா அதுதான்டா என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன அவன் சட்டையில் அப்படியே சகதியாக இருக்குது, என்ன நடந்துச்சுங்க? எதுவும் நடக்கலை, நீ தான் என் மேலே ஏறி நடந்த அப்படின்னு சொல்கிறது. நீ என் மேலே ஏறி நடந்த அதுதான் இங்கே நடந்துச்சு. இந்த காமெடி வந்து என்னென்னா, நாங்கள் வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு தயாரிப்பாளர் வந்து வி சேகர் சார். இப்போ இன்றைக்கி அவர் நம்மோட இல்லைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறப்போ இந்த திரைக்கதைக்கு விவாதத்தில் வந்து அவர் உட்காருவார். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடிவேலன் காமெடி எல்லாமே இன்றைக்கும் பயங்கரமாக பேசக்கூடிய காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து எனக்கு பேசும்போது அந்த படத்துடைய காமெடி சொல்லுவார், ரசித்து கேட்பார். அவரும் ஒரு சில பஞ்சஸ்லாம் எனக்கு சொல்லுவார் சீன்ஸை கேட்டுட்டு. அப்படியே அந்த படத்தில் நிறைய காம்படிஷன்ஸ் உருவாகும் போது அந்த காம்படிஷனுக்கு முதல் ரசிகராக இருந்தது விசேஷ் சார் தான். அப்படி ரசிப்பார் காம்படிஷன் சொல்லும்போது. ஒரு 6 மாத காலம் அந்த ஏஐ படத்துக்கான காமெடி மட்டும் நாங்கள் பேசிட்டு போனோம். எதுவுமே நான் வந்து அங்கே போய் ஸ்பாட்டில் போய் நான் கிரியேட் பண்ண காமெடியே கிடையாது. ஸ்பாட்டில் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிருக்கோம். ஆனால் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பேசிட்டு போனது. இதில் வந்துட்டு இந்த ஏஐ படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளச்சட்டை போட்டு வந்தது, அந்த சரசாரிக்கு மூடி சகதியில் போகிறன்றது எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு போனதான். அதில் எனக்கு எக்ஸ்ட்ராவே ஆட் ஆன விஷயம் 2 விஷயம் ஸ்பாட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து நீ என்ன சட்டையெல்லாம் சகதியாக இருக்குது, என்னடா நடந்துச்சு,
எதுவும் நடக்கலை, நீ தான் என் மேலே நடந்தங்கிற ஸ்பாட்டில் நாங்கள் ஆட் பண்ண ஒரு விஷயம். அதே போல் வந்து அண்ணே அப்படின்னு அது தங்கச்சி, நீ அது யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணனை கூப்பிடுறா, நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்துகிற கட்டுப்படுத்து அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நாங்கள் ஸ்பாட்டில் எழுதிட்டு போயிருந்தது தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வடிவேலில் அந்த பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்துகிற கட்டுப்படுத்தும் வரல, அது ஸ்பாட்டில் அவர் வந்து கிரியேட் பண்ண விஷயம். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க. இப்படி அந்த படத்தில் வந்து அந்த காமெடி. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் காமெடி. ஆக்சுவலி போஸ்ட் ஆஃபீஸ் காமெடி வந்து ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டு. அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தில் வந்து அந்த நமிதாக்கும் சரசாருக்கும் பண்ணக்கூடிய லவ் ட்ராக் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறது, அந்த பொண்ணு போஸ்ட் கவுண்டரில் இருக்கிறது, அப்புறம் மணி ஆர்டர் கவுண்டருக்கு மாறி இருக்குது, இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணதுக்கு, அதாவது நம்ம ஊரில் சைட் அடிக்கிறதும்பாங்க இல்லையா, அந்த லவ் பண்ணுறப்போ அந்த பொண்ணை வந்து பார்க்க, அது பேங்க்கு, நான் அது போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றிக்கிட்டேன். அவங்க பேங்க்கு போகிறப்போ நான் கூட போவேன், கூட சப்போர்ட்டுக்காக போகிறது. அப்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இங்கே போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றி கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அதில் அல்டிமேட்டாக வடிவேலன் வந்து காமெடி பட்டைய கலைக்கு தவிர, இன்னும் சொல்லப்போனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமெடி தான் சீக்வன்ஸ் தான் அந்த படத்தில் முதல்ல எடுக்க ஆரம்பித்த வடிவேலன் சரசார் காம்பினேஷன். அதில் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமெடி எடுக்கிறப்ப தான் ஒரு சீன் ரிஹர்சல் பார்த்துட்டே இருந்தோம். ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது ரெடி டேக் பண்ணலாமா அப்படின்னாரு வடிவேலன். ஆனால் ஒரு 1 more ரிஹர்சல் பார்த்துடலாமா அப்படின்னு. ஏற்கனவே ஒரு 3-4 ரிஹர்சல் பார்த்துருக்கேன். இன்னொரு ரிஹர்சலா சப்பா இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்னாரு. அவர் வந்து என்னென்னா, இத்தனை ரிஹர்சல் பார்க்குறீங்களே என்னால் முடியலன்றதை எனக்கு கன்வே பண்ணுறதுக்காக அப்படி காமெடியாக சொன்னோன்னு நான், அண்ணா என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா இத்தனை ரிஹர்சலா சப்பா கண்ணை கட்டுதுன்னாரு. அண்ணா இதை அப்படி படத்தில் வச்சுக்கலானே, சப்பா இப்போவே கண்ணை கட்டுது சொல்லுங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி அதை அப்புறம் படத்தில் அங்கங்கே வர்ற மாதிரி பண்ணேன். இப்போவே கண்ணை கட்டுது, இப்போவே கண்ணை கட்டுது. அதுக்கு இன்னைய வரைக்கும் அந்த மீம்ஸ் டெம்ப்ளெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பா இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்னு வர்ற விஷயம் வந்து எனக்கு தெரியாது அப்போ இவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் ஆகுன்றது. அதை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமெடியில் அவர் பண்ணிப்பார். அதில் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமெடியில் வந்து ஒருத்தர் மணி ஆர்டர், அந்த பொண்ணு மணி ஆர்டர் கவுண்டருக்கு மாறிட்டானோடனே ஒருத்தர் இவர் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு, 25 பைசா வச்சுருக்கேன் அப்படின்பாரு. 25 பைசாவா அப்படின்ட்டு, இப்போ என்ன பண்ணுறது மணி ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட போய் பெருசு எங்கே மணி ஆர்டர் பண்ணணுமா, ஆமாம் நாங்கள் கட்டட்டுமா அப்படின்னு கேட்கணும். இதுதான் சீனு, இது டைலாக்கும் அதான். அது வடிவேலில் பெர்ஃபார்மன்ஸில் அங்கே போயிட்டு பெருசு அப்படின்னா என்ன எங்கே மணி ஆர்டர் கிட்ட வந்திருக்காரு, நாங்கள் கட்டட்டுமா அப்படிப்பாரு. இந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவர் பண்ணது ஸ்பாட்டில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு சீனை அவர் சின்ன ஒரு பாடி லாங்குவேஜ் எவ்வளோ அழகாக இம்ப்ரூவைஸ் பண்ணலான்ருக்கு அந்த இடத்துல அவர் பண்ணியிருந்திருப்பார். அந்த போஸ்டர்ஸ் காமெடிலாம் அப்படியே. அப்புறம் குறிப்பாக சொல்கிறது அந்த டியூப்லைட் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ஒருத்தன் வந்து உட்காந்து பேசுவான், பேசிகிட்டே அந்த டியூப்லைட்டை எடுத்து எவ்வளோ விலைன்னு கேட்பான், சொல்லுவார். அதை வாங்கி அந்த டியூப்லைட்டை உடச்சி கடக்குன்னு திங்க ஆரம்பிச்சோம். இது வடிவில் ஷாக்கையே என்னது அப்படின்னோடனே, இதான் எனக்கு இது அப்படிமா. அப்போ தொட்டுக்கிறதுக்கு குண்டு பல்ப்பு அப்படின்ட்டு அப்புறம் சீரியல் பல்ப்புலாம் வச்சு காமெடி பண்ணியிருப்போம். அதில் அந்த காமெடி எனக்கு எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் லொக்கேஷன் பார்க்க போயிருந்தேன் ஏஐ படத்துக்கு. பழனியில் தான் அந்த படம் எடுத்தோம். அப்போ லொக்கேஷன் பார்த்து நிற்கும்போது ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்த்து நிற்கும்போது திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போது யார் என்ன விஷயம் அப்படின்னா, சார் இந்த மாதிரி எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணும் சார் அப்படின்னாரு. ஆள் பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிருந்தார்ல அவர் தான். உடனே நான் வந்து இவர் என்ன நடிப்பாருன்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் நடிப்பேன் சார் அப்படின்னாரு. நடிப்பீங்க சரி, என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க அதை சொல்லுங்கன்னா, நான் டியூப்லைட் திம்பேன் சார்னாரு. டியூப்லைட் திம்பிங்களா அப்படின்னு அந்த வடிவேல் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது எனக்கு வந்துச்சு. ஆமாம் சார் அப்படின்னாரு. பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னு, டியூப்லைட் வேணுமா சார் அப்படின்னா, நான் டக்குன்னு என் பக்கத்தில் ஹார்ட் டெஸ்டன்லாம் இருந்தாங்க. இப்போ டியூப்லைட் எங்கே கிடைக்குமான்னு அவங்க, அது ஒரு தெரு தான் ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் இருந்த பழைய ஃபீஸ் டியூப்லைட்டை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவர் அந்த டியூப்லைட் வாங்கினார். ரெடி கொஞ்சம் தண்ணி மட்டும் வாங்கினார். அப்புறம் தண்ணி கொண்டு வந்து செம்பில் வச்சாங்க. வச்சோடனே அந்த டியூப்லைட் எடுத்துக்கிட்டு டப்புன்னு உடைச்சது கடற்கடை திங்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரே ஷாக்கு, என் கூட உதவங்களாம் ஷாக்கு. அதுக்கப்புறம் சார் போதும் அப்படின்னோடனே நிறுத்திட்டார். எடுத்தோடனே வேறு ஏதாவதுன்னா, இல்லை நான் இதை மட்டும் தான் திம்பேன் அப்படின்னோடனே, செம்மையாக இருக்குங்கன்ட்டு நான் கேட்டேன், இது வடிவேல் முடிவு படாரா எப்படி இருக்க விட பசங்களாம் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாரு. இப்போ நமக்கு வந்து ரியாக்ஷன் தானே வடிவேல் சாருக்கு படத்தில் வரும் அப்படின்ட்டு, சரி நான் சொல்கிறேன்ட்டு அவர் நம்பரு அவருடைய கான்டாக்ட்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த எப்படி இந்த வாயில் போன டியூப்லைட் நான் முழுங்குவீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னால், இல்லை சார் முழுங்க மாட்டேன், தண்ணியை வச்சு வாயில் ஊற்றி துப்பிடுவாங்களாம். அதாவது கொப்பளிக்க மாட்டாங்க, வாயில் வச்சு கொப்பளிச்சா வாயில் அந்த இது அறுத்துருன்றக்காக வாயில் தண்ணியை ஊற்றி அப்படியே துப்பி தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த வாயில்
கடிக்கிறதெல்லாம் தூக்கி எங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவார். அப்படிதான் அவர் எனக்கு சொன்னார். இவர் கண்டிப்பாக படத்தில் நடிக்க வச்சு தீர்வுன்னு முடிவு பண்ணி அவருக்குன்னு அன்றைக்கி நைட் நான் போய் உட்காந்து லொக்கேஷன் எங்கே பார்க்க போயிருந்தோம் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த தங்கியிருந்த லாட்ஜில் உட்காந்து அசிஸ்டன்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த சீனை குக் பண்ணேன். அந்த சீனை பண்ணி முடிக்கும்போது எங்களுக்கு எழுதுகிறப்பவே அந்த அப்போது நைட்டுக்கு குண்டு பல்ப்பு, தொட்டுக்க சீரியல் பல்ப்பு, இதெல்லாம் எங்களுக்கு டயலாக் அப்போவே வந்துச்சு. அது எழுதுகிறப்போ எல்லோரும் விழுது சிரித்தோமா, அது எங்களுக்கு தியேட்டர்லேயும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான் அன்றைக்கி நாங்கள் எழுதுகிறப்போ நடந்துச்சு. அதே ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்லேயும் ஆடியன்ஸுக்கு கிடைச்சிது. இதில் என்னென்னா அந்த சீன் எடுக்கிறப்போ வடிவேலுன்ற சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அண்ணன் சொன்னார், அப்பா நான் அவனுக்கு எதுக்கு உட்காந்துருக்கிறேன், டியூப்லைட் உடைச்சி அது ஏதாவது துகள்கள் பறந்து வந்து மூஞ்சி ரிஞ்சில் குச்சிடக்கூடாதுன்னு அவர் பயந்தார். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது நியாயமான விஷயம் தானே. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணே அது உடைக்கிறப்போ அவ்வளோ தூரம்லாம் வராது, டப்புன்னு இங்கேருந்து அதில் முடிஞ்சிடும். அது என்னன்னா அவருக்கு கொஞ்சம் பயம், இல்லைப்பா அதை கொஞ்சம் மாற்றி எடுப்பா, அது வேணாம் ஒரே இதில் வேண்டான்னாரு. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அந்த உடைக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்துச்சு இல்லை அது லொக்கேஷன் பார்க்க போகிறப்போ அந்த ரியாக்ஷன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றது எனக்கு ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு ஆதங்கம். ஆனால் அண்ணன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது மேலே பற்றக்கூடாதுன்றாரு. அப்போ நான் அந்த டியூப்லைட் இருக்கிற தனியாக இருக்கட்டும், எங்கே அந்த டியூப்லைட் உடைக்கிறீங்களே தூள் பறக்குமான்னு, இல்லை சார் அதுக்கு உள்ளே இருக்குது சின்ன கேஸ் தான் அது, ஸோ உடைச்சோடனே இவ்வளோ தான் வரும் சார் அப்படின்றாரு. அப்போக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, சரி ஓகே நீங்கள் உடைச்சிருங்கன்ட்டேன். அண்ணன்கிட்ட வந்து இல்லைண்ணே அவர் கொண்டு போகும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வடிவேலன்ட்டேன். அண்ணனும் ஓகேன்ட்டார். ஆனால் நான் அவன்கிட்ட வந்து சொல்லலை, அந்த உடைக்கிறவன்ட்ட. கேமரா ரன் ஆகிடுச்சு. இப்போ இருக்குமா இப்போ டிஜிட்டலும் கிடையாது, ஃபிலிம் வேறு. ஸோ கேமரா ரன் ஆகிடுச்சு, அதை எடுத்தார், உடைச்சிட்டாரு. இப்போ நான் அண்ணன்கிட்ட கொண்டு போகும்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இவர் உடைச்சிட்டார். உடைச்சோன்னா ரியலாகவே அண்ணனுக்கு ஃபேஸில் பற்றக்கூடாது கொண்டு அவன் உடைப்பான்னு எதிர்பார்க்கல. அது ரியாக்ஷன் படத்தில் இப்போ பார்த்தாலும் இருக்கும். டப்புன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் நான் கட் சொல்ல. அப்படியே அண்ணனும் அதை மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாரு. அது படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஷார்ட் முடிஞ்சோட போய் கை கொடுத்தா, போப்பா திடீர்னு கட் பண்ணி சொல்ல அப்படி பண்ணிட்டேட்டார். இல்லைன்னா ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா இருக்கும் அப்படின்னு அவர் என்னையை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கும் அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும். இப்படி ஏயில் வந்து நிறைய காமெடிகள் வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறது ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் ஏ படத்தில் இல்லாத ஒரு காமெடி ஒன்று நான் எடிட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் டெலிட் சீன் இருக்குது போடலாம். அப்போ வந்து நான் அந்த காலத்தில் வந்தெல்லாம் எடிட்டிங்கில் அப்படி போயிடுச்சு. அதில் வந்து சரத் சார் வந்து ஒரு ஜிம்மு திறப்பார். அதுக்கு முந்தின சீனில் தான் இவர் வந்து வேலையை விட்டு போயிருப்பார். யார் வடிவேல் வேலையை விட்டு போயிருக்கிறதால அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ தன் கூட இத்தனை நாள் பழகினவன் ஒரு ஜிம்மை திறக்கிறான், தன்னை இன்விடேஷன் வைக்கலைன்ற கோவத்தில் அந்த ஜிம்முக்கு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பார் போகிற வரவங்களை பற்றி. அது எடுக்கப்போ விழுந்து சிரித்தான். அப்படி சாஞ்சி உட்காந்துக்கிட்டு திறக்கிறானாக்கும் பார்த்து சாப்பிடுங்க, சாப்பாட்டில் இருந்தால் வச்சு இப்படியே கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பார் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்கள பார்த்து. அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரஷ்யம். பட் ஆனால் வந்து படத்தில் வந்து சில சமயங்களில் வந்து ஃபுட்டேஜ்னு எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். நல்லா இருக்குன்னு சில விஷயம் எடுத்துருவோம், ஆனால் எங்களுக்கு தாங்காது. அப்போது வலி இல்லாமல் எடுக்கப்பட்டு இன்றைக்கும் வலிக்கிறதுனா அந்த ஒரு விஷயம் தான். அந்த காமெடி நான் எடுத்துட்டேனே படத்தில் அப்படின்னு அதை வச்சுருந்துருக்கலாமோன்னு அந்த காமெடியெலாம் கொண்டாடுறப்போ எனக்கு தோணுச்சு. இப்படி ஏ படத்தில் வந்து நிறைய காமெடி சீக்வன்ஸ் வந்து அந்த படத்தில் வந்துட்டு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கும், பழனியில் தைப்பூச திருவிழா. அதுக்குள்ளே கிளைமேக்ஸ்னு ஃபீல் பண்ணிட்டேன். எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு தெரியும், பட் தைப்பூசத்துக்குள்ளே எடுத்துருவோம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியாச்சு. விசேகர் சார் என்கிட்ட சொல்கிறாரு, எப்போ கிளைமேக்ஸ்லேயும் வடிவில் கொண்டு வாப்பா அப்படின்றாரு. கிளைமேக்ஸில் சார் இல்லை தேவையில்லை சார்னா, இல்லைப்பா கொண்டு அப்போ தான் நல்லாயிருக்கும், இவ்வளோ கலாட்டம் நடக்கும்போது அவன் காமெடி வச்சா நல்லாயிருக்கும்னோடனே அப்படி திருவிழாவுக்குள்ளே எப்படி காமெடி கொண்டு வருதுன்றதுக்காக தான் அதில் ஒரு காமெடி வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா திருவிழாவில் வடிவேல் வந்துட்டு சிறக்குன்னு இடுப்பில் கத்தியை வச்சு ஒருத்தன் அப்படியே தள்ளிட்டு போவான், இவர் இப்படியே போவார். போனவுடனே அங்கே பார்த்தா ஒரு ரவுடி உட்காந்துருப்பான், அதை சிங்கமுத்தனம் பண்ணியிருப்பார். பார்த்த உடனே இவன் இல்லைடா, என்ன யாருடா இவன் இல்லைன்றீங்க அப்படின்னு. இல்லை போன தைப்பூசில் அண்ணன் ஒருத்தர் அடிச்சிட்டான், அவன் தான் எனக்கு நீங்கள் கிடச்சி கொண்டாங்க, போன தைப்பூசில் அடித்தவனோட இந்த தைப்பூசம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு வேறு வேலை வெட்டி இல்லையான்ற மாதிரி சொல்லி திட்டி விடுவார். உடனே அவனுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான், வந்ததுக்கு 2 ஊப்பை குத்த அடுப்புக்கு அப்படியோட சும்மா போயிருந்தால் கூட அடிச்சிருக்க மாட்டாருங்க, தப்புன்னு அடித்தே அடுப்பாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம். அது படத்தில் அந்த காமெடி உண்மையிலேயே எனக்கு படம் பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது விசேகர் சார் எவ்வளோ பெரிய ஒரு திரைக்கதை நாலேஜ் உள்ளவர்ன்றது நான் உண்மையில் ஃபீல் பண்ணேன். ஆஸ் ஏ டைரக்டராக வந்து எனக்கு அந்த இடத்துல தியேட்டரில் அந்த காமெடி அவ்வளோ ரிலீஃபு, அவ்வளோ கிளாப்ஸ் கிடைச்சிது எனக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏ படத்தில் வந்து அந்த ஒரு பஸ்ஸை உடச்சிட்டு வெளியே வந்து விழுவார் பார்த்தீங்களா, விழுந்த உடனே அப்படி எந்திரிச்சு கீழே விழுந்து எந்திரிச்சு சமாளித்து ஒரு டைலாக் பேசுவார், பஸ்ஸு காமெடி அது. அதே போல் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ஆசாரி
டக்குன்னு அடிப்பார். அந்த உள்ளே இறக்கிடுவார் ஆணியை. அடுத்த சீனில் சரசாட்டை வந்து 5 இன்ச்சு உள்ளே வச்சு ஆட்டிட்டு அந்த ஆசாரின்னு பேசுவார். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஒரு ரேடியோ விற்க போகிறப்போ வந்துட்டு அங்கே வந்து ஒருத்தன் வந்து ரேடியோ பாடுமான்னு கேட்குறது, டியூப்லைட் எரியுமான்னு கேட்குற காமெடி. இது எல்லாமே வந்து என்னென்னா பயங்கரமாக எங்களுக்கு எப்படி அந்த சீக்வன்ஸை நாங்கள் எடுக்கும்போது என்ன நடந்துச்சு, அது எப்படி அந்த காம்படிஷன்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும், அதே போல் வடிவேலு அண்ணன் வந்து காமெடிக்கு எந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தான்றதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜெய வெங்கடேஷ்.